Students, welcome back to Learning Journey. Once in a blue moon அப்படின்னா என்னென்னா, once in a blue moon, once in a blue moon அப்படின்னா ரொம்ப ரேருன்னு அர்த்தம். எப்போவாவது ஒரு தடவை. இப்போது நம்ம சொல்கிற அப்படி இருந்தால், திருப்பதிக்கு ரொம்ப ரேராக தானே போவோம், டெய்லியாக போவோம், இல்லை மாதம் மாதமாக போவோம், ரொம்ப தூரம் இல்லையா. நம்ம குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது வேண்டுதல் தேவைப்பட்டதுன்னா, அவசராத்திரத்துக்கு ஏதோ நல்லது கெட்டதுக்கு, ஐயோ இப்படி ஆகக்கூடாதே கடவுளே நான் வேண்டிக்கிறேன், மஞ்சள் காணிக்க அப்படிலாம் நம்ம வேண்டிட்டு சிலப்போ ரொம்ப ரேராக போவோம். இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம். வழக்கமாக இருந்ததுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை போவோம். ரொம்ப ரேர், ரொம்ப அரிதாக தான் போவோம், டக்கு டக்குன்னு போக மாட்டோம். ஸோ அதுக்கு தான் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். இப்போது இங்கிலீஷ் ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் இது பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. எங்கள் 4 பேர் இங்கிலீஷ் பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கும் தெரியுங்க, நம்மளும் ப்ரூவ் பண்ணணுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறச்ச ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் 3 லிட்ரு கடலெண்ணெய் வாங்குகிறாங்க, இல்லை சமையல் எண்ணெய் வாங்குகிறாங்க. அத்தனையும் அப்போவே டபடபடபானா குடிச்சிடுறோம் இல்லையே. ஆனால் 3 லிட்ரு அந்த மாதம் முடிகிறப்ப தீர்ந்து போகுது இல்லையா. அந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள், சிறு துளி பெருவெள்ளம், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறப்ப போக போக நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஒன்றுனா நம்ம எப்படி குட்டி குட்டியாக சேமிப்பு, சிறு சேமிப்பு மாதிரி சேர்த்துக்கிட்டே வரப்போ அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகுது, ஏதோ ஒரு நம்பிக்கையில் சேர்த்துறோம் இல்லையா. அந்த மாதிரி இதையும் இங்கிலீஷு சேமிச்சுக்கலாம். சரியா? நான் எப்போவாவது தான், இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நம்ம புருஷன் வீட்டில் இருப்போம், குழந்தை குட்டி மாமியார் இவங்களை கவனிக்கிறப்ப நமக்கு டைமே இருக்காது. அம்மா வீட்டுக்கு எப்போயாவது ஒரு தடவை தான் போவோம், இந்த ரேராக போவோம், எப்போயாவது ஒரு தடவை. அதுக்கு தான் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அது சொல்லுவோம். அது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கோ டு மை ஹவுஸ் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு எப்போயாவது தான் போகிறேன். அதே மாதிரி இப்போல்லாம் சினிமா போகிறதுக்கே டைம் இல்லை. சினிமா இப்போ வயசாச்சு இல்லையா, சினிமாக்கே போகிறதுக்கே எனக்கு வாய்ப்பே வரமாட்டேங்குது. எனக்கு வந்தாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏதோ கம்பல்ஷன், குழந்தைங்க கூப்பிட்றாங்களே, அம்மா வாமான்னு கம்பல் பண்ணுறதுனால போகிறேன். எப்போயாவது, ரொம்ப இல்லை நான் போகிறதே இல்லை, எப்போயாவது ஒரு தடவை அவங்க கம்பல் பண்ணால் எப்போயாவது ஒரு தடவை சினிமாவுக்கு போகிறேன். ஐ கோ டு சினிமா ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். இப்போல்லாம் விற்கிற விலைக்கு மட்டனு இதெல்லாம் பயங்கர விலை. அதில் எப்போயாவது ஒரு நாள் தான் நான் மட்டன் எடுக்கிறேன். அதுக்கு மேலே சோயாவை மட்டன் மாதிரி நினச்சி சாப்பிட்டுறேன். அப்படிங்கிறப்ப நான் எப்போயாவது ஒரு தடவை தான் மட்டன் என்ன சொல்கிறது, மட்டன் சாப்பிட்றேன். ஐ ஈட் மட்டன் சொல்லக்கூடாது, மட்டன் அதை மட்டன் அப்படி தான் சொல்லணும். ஐ ஈட் மட்டன் சொல்லக்கூடாது, மட்டன். ஐ ஈட் மட்டன் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். அடிக்கு ஒரு தடவை எல்லாம் செய்கிறதில்ல, எப்போயாவது தான் மட்டன் சாப்பிட்றேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வியூஸ் எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.